காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு. கதைக்குள்ள போகலாமா? ஊஞ்சல் 12. வழக்கு தொடர்பாக மைசூர் வரை சென்றிருந்தவன் பணிகளை எல்லாம் முடித்து அறைக்கு வர நள்ளிரவு ஆகிவிட்டது. வேலையில் இருக்கும் வரை அழைப்புகளை கூட எடுக்காதவன் குறுஞ்செய்தியையா பார்க்க போகிறான்? இவை தெரியாமல் தொடர்ந்து 2 நாட்கள் அழைத்தவள் பெண் காத்திருக்க ஆரம்பித்து விட்டாள். உடை மாற்றிவிட்டு மெத்தையில் சரிந்தவனுக்கு மனைவி ஞாபகம். அவளை அழைத்து சாப்பிட்டாயா என்றவன் குரலில் தீராத ஏக்கம். உணர்வுகளை தொலைத்து ஜடமாக வாழ்ந்தவன் உடலில் மனைவி என்ற பாசம் இணைந்ததிலிருந்து ஏக்கமும் காதலும் போட்டி போடுகிறது. அவளை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையை காட்டாது, வேலை முடிகிற மாதிரி இருக்கு பாரு, அநேகமா 2 நாள்ல வந்தாலும் வந்துடுவேன் என்றான். ரெக்கை கட்டி பறக்காத குறைதான் கேட்டவளுக்கு. சொன்ன நாட்களுக்கு முன்னதாகவே வரவிருக்கும் கணவனின் வருகையை கொண்டாடினாள் ஆசையாக பேசி தீர்த்து. என்னவோ இன்று இருவருக்கும் அழைப்பை துண்டிக்க மனம் வரவில்லை. இதுதான் அவர்களுக்கான கடைசி அழைப்பு என்பதை உணராது, தெருமா என்றான். மிஸ் யூ, மீட்டூன்னு சொல்ல ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தாலும் அதான் உண்மை. உன்னை கேட்கட்டுமா? தாராளமா. உங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தப்ப கூட என் மேல வராத காதல் இப்ப எப்படி உங்களுக்கு வந்துச்சு? சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு, எங்க இது ஆரம்பிச்சதுன்னு சரியா தெரியல பாரு. நீ என் வீட்டுக்கு வந்த முதல் 2 நாள் எந்த மாற்றமும் எனக்குள்ள இல்லை. அதுக்கப்புறம் நீ பண்ற சின்ன சின்ன விஷயமும் இவ ஏண்டா இப்படி பண்றான்னு யோசிக்க வச்சது. அந்த யோசனை கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கம் இழுத்துச்சு. என்னோட தேவைகள் எல்லாத்தையும் நான் சொல்லாமலே செய்யற உன்னோட அன்பு தேவைன்னு தோண வச்சுச்சு. தேவையை தாண்டி ஒரு 10 நிமிஷம் டீ எடுத்துட்டு வர லேட் ஆனாலும் கண்ணால எட்டி பார்ப்ப. இது நானானு எனக்குள்ள பல தடவை கேட்டதுக்கு அப்புறம்தான் உன் மேல இருந்த காதல் புரிஞ்சது. என்னால உன்னை காதலிக்க ஆரம்பிச்சத வார்த்தைகளால சொல்ல முடியல. எனக்கு இது போதும், எனக்கு போதாது பாரு. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். உன்னோட காதலுக்கு நான் தகுதியானவன் இல்லை. இருந்தாலும் கடவுள் உன்னை என்கிட்ட சேர்த்திருக்கான். இந்த வாய்ப்பை தவற விடாம உன்னை விட நான் தான் அதிகமா காதலிக்கிறேன்னு சாகுறதுக்குள்ள ஒரு தடையாவது சொல்லிக்கணும். ஆழ்ந்து தன் காதலை சிலாகித்துக் கொண்டிருந்தவன் பேச்சு நின்றது முத்தத்தில். இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் திக்குமுக்காடி போனான். தொலைத்தொடர்பு இவர்களின் முத்தங்களுக்கு ஏதுவானது. எந்த வார்த்தைக்கு தவம் இருந்தாலோ அந்த வார்த்தை கிடைத்த மகிழ்வில் முத்தத்தை பறக்கவிட்டால் கைபேசியில். முதல் முத்தம்தான் திகைக்க வைத்ததே தவிர அடுத்தடுத்து வந்த முத்தங்கள் கொஞ்ச வைத்தது. மாறி மாறி முத்தங்களை பரிமாறிக்கொண்டனர். அதீத அன்பில் வெளிப்பாடாக பார்த்திகாவின் 2 விழிகளும் கலங்கி இருக்க குரலை வைத்து கண்டுபிடித்தவன் அந்த கண்ணீருக்கும் சேர்த்து முத்தத்தை வழங்கி முடிவுக்கு கொண்டு வந்தான். மனம் இல்லாமல் இருவரும் அழைப்பை துண்டித்தனர். உணவருந்துவிட்டு மீண்டும் கைபேசி எடுத்தவனுக்கு நண்பனின் குறுஞ்செய்தி விழுந்தது. தன் தலையில் விழப்போகும் அணுகுண்டின் கணம் தெரியாமல் திறந்தவன் கவிதையை படித்து பார்த்தான். அவனுக்கும் இது யார் எழுதியது என்பது படித்ததும் விளங்கியது. இன்னும் இவ இந்த பழக்கத்தை விடலையா? இத அங்கதான் மச்சான் நீ கேட்கணும். இவ ஏன்டா என்ன இவ்ளோ லவ் பண்றா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல தெரு. ஆனா நீ ரொம்ப லக்கி. பார்வை நல்லா பாத்துக்கணும். ஆமாடா மச்சான், எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அவளை காயப்படுத்திடாது. ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுட்டா. சரிடா மச்சான் என்றவன் ஆனந்தியின் வழக்கு தொடர்பாக சில விஷயங்களை குறுஞ்செய்தியில் உரையாடிவிட்டு உறங்கச் சென்றான். பகலெல்லாம் உழைத்த உழைப்பிற்கு ஒத்துழைத்த உடம்பு தன்னை மறந்து தூங்க ஆரம்பித்தது. ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றவனின் புருவங்கள் 2ம் சுருங்கி நடுநெற்றியில் முடிச்சிட்டது. கனவில் ஆனந்தியும் பார்த்திகாவும் வந்து சென்றார்கள். ஆனந்தியை பார்த்தது முதல் இன்றைய நிகழ்வு வரை எல்லாம் அரை வினாடியில் ஓடி கடைசியாக நண்பன் அனுப்பிய புகைப்படத்தில் வந்து நின்றது. அதுவரை தெளிவாக வந்து கொண்டிருந்த கனவு முன்னுக்கு பின் முரணாக வர ஆரம்பித்தது. அவன் அனுப்பிய கவிதை ஒவ்வொரு வரியாக மனக்கண்ணில் தோன்றியது. இதை எங்கோ பார்த்த ஞாபகங்கள். எங்கு பார்த்தோம் என்பதுதான் விளங்கவில்லை. குழப்பத்தில் தத்தளித்தவன் பல தேடுதல்களுக்கு பிறகு ஒன்றில் வந்து நிற்க பட்டென்று தூக்கம் கலைந்தது. கண் விழித்தவன் சடார் என்று திரும்பி பக்கத்தில் இருந்த போனை எடுத்தான். எதையோ ஆராய்ச்சி செய்து கடைசியாக ஒன்றில் வந்து நின்றான். அகண்ட விழிகள் 2 மடங்காக விரிந்தது. கண் முன்னால் இருப்பதை புரிந்து கொள்ள சில நொடிகள் தேவைப்பட்டது. புரிந்ததும் கண்கள் நம்ப மறுத்தது. உள்மனம் நிச்சயமாக இருக்காது என்று எடுத்துரைத்தது.
ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தலைவலியில் திண்டாடியவன் நேரத்தை பார்த்தான். விடியற் காலை 4 மணியை நெருங்க தயாராக இருந்தது கடிகாரம். முகம் கழுவி வந்தவன் தியானம் செய்ய அமர்ந்து விட்டான். மனதை ஒரு நிலைப்படுத்த முயல மீண்டும் கண் முன்னால் காட்சியானது. அது காலிங் பெல் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தது. ராணி எழுந்து வரும் நேரம் வெளியே வந்த அவரது மருமகள், நான் பாக்குறேன், நீங்க போய் படுங்க என அனுப்பி வைத்துவிட்டு கதவை திறந்தாள். வீட்டின் காவலாளி, சார், மழை வரும்போது உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த பெரிய பெட்டியை காட்டினார். என்னண்ணா இது? தெரியலங்க மேடம், 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. சரியா அந்த நேரம் சார் ஃபோன் பண்ணி மழை வரப்ப கொடுக்க சொன்னாங்க. வேற எந்த தகவலும் எனக்கு தெரியாது. நீங்க போங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். மணியை பார்க்க அவனுக்கு என்ன நேரம் காட்டியதோ அதே விடியற்காலை நேரம் காண்பித்தது. இந்த நேரத்தில் அவனை அழைத்து தொந்தரவு செய்ய விரும்பாதவள் வந்த பெட்டியை பிரிக்க துவங்கினாள். அந்த நேரம் அடைமழை பெய்ய துவங்கியது. மழை வந்தாலே தன்னவன் நினைவு வந்துவிடும் இவளுக்கு. இன்று மகிழ்வு அதிகமாக இருந்ததால் நனையாமல் பெட்டியை திறக்க இன்ப அதிர்ச்சிக்கு தள்ளப்பட்டாள். இந்த பக்கம் திருமேனி ஆவுடையப்பன் எப்படியோ சிந்தனைகளை ஒதுக்கி வைத்து மனதை சாந்தப்படுத்தினான். ஒரு காவலனாக மட்டுமே தன் சிந்தனைகளை ஒருங்கிணைத்து கண் திறந்தவன் அனைத்தையும் கூர்மையாக ஆராய்ந்தான். வலுவான சந்தேகம் எழுந்ததும் நண்பனை அழைத்தான். நல்ல உறக்கத்தில் இருந்தவன் குறைவான குரலில் பேச, உடனே பாரு வீட்டுக்கு போ என்றான். ஏன், என்ன காரணம்? கேட்டவனுக்கு பதில் கூற முன் வராதவன் உடனே போகும்படி கட்டாயப்படுத்தினான். நண்பன் அங்கு போகும் வரை பரபரப்பான மனநிலையில் அமர்ந்தவன் அவன் அழைப்பை கண்டதும், பாரு ரூமுக்கு போ கட்டளையிட்டான். உன் மாமனார் மாமியார் கேட்டா என்ன சொல்ல? அவங்க ஏதாச்சும் கேட்டா என்கிட்ட போனை கொடு, நான் பேசுறேன். அனைத்து தடைகளையும் தாண்டி பார்த்திகாவின் அறைக்குள் நுழைந்தான் தினேஷ். நண்பன் கேட்டதை தேடத் துவங்கினான். எங்கு தேடியும் கிடைக்காது. மச்சான், எதுவும் இல்லடா என்றிட, என் மாமனார் கிட்ட போனை கொடு என்றதும் சந்திரசேகரிடம் சென்றது. மாமா, ஒரு சின்ன சந்தேகம்தான், வேற எதுவும் இல்லை. பெருசுபடுத்தாம அவன் கேட்டதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. மருமகன் கேட்டதால் அலமாரியை திறந்து கேட்டதை எடுத்து கொடுத்தார். நண்பனுக்கு சில புகைப்படங்களை அனுப்பி வைத்தான். வந்த புகைப்படத்தையும் ஏற்கனவே இருந்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்த்தான். சந்தேகம் உறுதியாவதற்கு 95% ஒத்துப்போனது. வேர்த்து கொட்டிய முகத்தை துடைக்காது, டே, உனக்கு சில போட்டோஸ் அனுப்பி வைக்கிறேன் பாருடா, தினேஷிற்கு அனுப்பி வைத்தான். திருமேனி ஆவுடையப்பனுக்கு எப்படி முகம் வேர்த்ததோ அதே போன்று முகம் வேர்த்தது தினேஷிற்கு. இருந்தும் உடனே சந்தேகிக்க மனம் வராது ஆனந்தியின் அறைக்கு சென்றான். அங்கு இருந்ததையும் எடுத்து பார்த்தான். 95%, 80, 100% தூக்க முடியாம அனைத்தையும் தூக்கி கொண்டு மாடிக்கு ஓடியவள் அதை கீழே வைத்துவிட்டு மழை தேவதைக்கு முத்தத்தை பறக்க விட்டாள். அவளோடு வந்த அனைத்தும் மழையில் கண்ட மேனிக்கு நனைய இன்முகத்தோடு தனக்காக தன்னவன் வாங்கி கொடுத்த ஊஞ்சலை ஒன்று சேர்த்து சங்கிலியை தொங்கவிட்டாள். தூக்குநாங்குருவி கூடு போல் இருக்கும் அந்த ஊஞ்சலில் நனைந்த பஞ்சு மெத்தையை வைத்து ஏறி அமர்ந்தவளுக்கு பிறப்பின் முழு சுகம் கிடைத்துவிட்டது. மழையோடு மழையாக அவளுக்குள் இருந்த அனைத்தும் துன்பங்களும் கண்ணீராக கரைந்தது. இந்த நிமிடம் பார்த்திகாவை போல் மகிழ்வாக இருக்கும் உயிர் இவ்வுலகத்தில் இருந்திருக்காது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக அந்த ஊஞ்சலை அசைத்து தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டாள். இப்போது மட்டும் அவள் காதல் கொண்டவன் எதிரில் இருந்திருந்தால் மொத்தமாக மூச்சை இழக்கும் அளவிற்கு கட்டி அணைத்திருப்பாள். மனதிற்கு மெல்லிய காதல் பாடல்கள் ரீங்காரமிட்டது. தன்னவன் அருகில் இருப்பதாக நினைத்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் திருமா. இந்த நிமிஷம் நான் செத்து போனா கூட கவலைப்பட மாட்டேன். உங்களை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. நீங்க இங்க வந்ததும் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். குழந்தை மாதிரி என் பக்கத்திலேயே வச்சுப்பேன். மெல்லிய வெட்கத்தோட பேசிக் கொண்டிருந்தவள் வானத்தை பார்த்து, லவ் யூ திருமா, இடி அஞ்சும் அளவிற்கு கத்தினார். மச்சான், இது உண்மையாடா? அந்த குழப்பத்துல தாண்டா நானும் இருக்கேன். பேசாம இதை பத்தி பாருக்கிட்டேயே கேட்கலாமா? வேணாண்டா, எனக்கு சில சந்தேகம் இருக்கு. அது எல்லாத்தையும் நீதான் எனக்கு கிளியர் பண்ணணும். முதல்ல அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடு. நண்பன் சொன்னது போல் தன் வீட்டிற்கு வந்ததும் தினேஷ் அழைப்பு கொடுக்க, நீ எதை வச்சுடா இன்னும் பாரு என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்ன. கேட்க மண்டபத்தில் நடந்ததை கூறினார். நீ ரூமை தட்டும் போது பாரு திறந்தாளா? இல்லடா. அதுக்கப்புறம் அவளை எப்ப பார்த்த? அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லை. அதோட ஆனந்தி காணாம போன அப்போதான் பார்த்தேன். அங்கு நடந்த அனைத்தையும் நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு சந்தேகமாக கிளம்பியது பார்த்திகா மீது. கடைசியாக ஆனந்தியை தேடிச் செல்லும் பொழுது பாதியில் வழிமறைத்து அவனை அழைத்து சென்றதையும் நண்பனிடம் கூறினான். இதை ஏண்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லல? இது ஒரு பெரிய விஷயமா அப்ப எனக்கு தோணல. பாரு எந்த பக்கமா உன்னை போக விடாம கூட்டிட்டு வந்தாலோ
அங்கதான ஆனந்த் இறந்து கிடந்திருக்கா. அதன் பின்னான விஷயங்களை இருவரும் விவாதித்துக் கொண்டிருந்தனர். இங்குதான் தினேஷிற்கு மற்றொரு சந்தேகம் உதித்தது. அதை மறைக்காது நண்பனிடம், கடைசியா பாரு மேடை ஏறும்போது என்னை பார்த்து, நீங்க எனக்கு சாமின்னு கையெடுத்து கும்பிட்டாடா, அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? விளக்கம் கேட்டான். திருமேனி ஆவுடைப்பனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நண்பன் கூறிய பிறகுதான் அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தான். இதற்காக பார்த்திகா தன் நண்பனை கையெடுத்து கும்பிட வேண்டும் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. இதற்கான விடையை தேட முயன்றவன் தோற்று போனான். உண்மையில் வாழ்வில் நடக்கக்கூடாததை நடத்திவிட்டது விதி. என்ன செய்து இதை மாற்றப் போகிறோம் என தெரியாது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து தொட்டு விட்டான் காரணத்தை. தன் மனம் கவர்ந்தவள் செய்த மாபெரும் குற்றத்தை நம்பவே ஒரு நாள் தேவைப்பட்டது திருமேனிக்கு. அவளது உடைந்த மோதிரமும் ஒரு துளி இரத்தமும் ஆதாரத்திற்கு வலுவாக சேர்ந்துவிட பெரிய ஆதாரமாக திகழ்ந்த அந்த கவிதையை வாசித்து பார்த்தான் ஒரு முறை. முதல் முறை படிக்கும் பொழுது ரசித்த அவனது உதடுகள் அழுத்தமாக இருந்தது. மாறாக கலங்காத ஆண்மகனின் கண்கள் கலங்கியது. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் மனைவியிடம் கேட்க ஆசைப்பட்டவன் நண்பனை தூதுவிட்டான். யதார்த்தமாக அங்கு செல்வது போல் சென்ற தினேஷ் அவளை பார்த்து, எதுக்காகமா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு சாமின்னு என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட என்று கேட்டுவிட்டார். இந்த கேள்வியை எதிர்பார்க்காதவள் தன் மீது சந்தேகம் வந்துவிட்டதோ என பயந்து நடுங்க ஆரம்பித்தாள். இதுவரை நண்பனின் மனைவியை ஒரு நண்பனாக எதிர்கொண்டவன் போலீஸ்காரனாக எதிர்கொள்ள அவளது நடுக்கம் வெளிச்சமானது. இமைமுடி முதல் தரையை அழுத்திக் கொண்டிருந்த பெருவிரல் வரை அனைத்தையும் குறித்து கொண்டான். போதா குறைக்கு சட்டை பட்டனில் ஒளித்து வைத்திருந்த கேமரா மூலம் நண்பனுக்கு காட்டிக் கொண்டிருந்தான். இனி எனக்கு அவர் இல்லைன்னு முடிவு பண்ணின நேரம் கடவுள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது அவரும் என்னை சுத்தி இருந்தவங்களும் புரிஞ்சுக்கல. யாருக்கு எப்படி என் மனசை புரிய வச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு புரியாம தத்தளிச்சுட்டு இருந்தப்போ கடவுள் மாதிரி நீங்க எனக்காக பேசுனீங்க. ஒருவேளை நீங்க பேசாம போயிருந்தா இன்னைக்கு நான் அவரோட மனைவியா இங்க இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்க முழு காரணம் நீங்க மட்டும்தான். இந்த பார்த்திகா வாழ்க்கையில முதலும் கடைசியுமா ஆசைப்பட்டது என் திருமாவை மட்டும்தான். அவரை எனக்காக என்கிட்ட கொடுத்தது உங்க வார்த்தைகள் தான். எவ்வளோ நன்றி சொன்னாலும் நீங்க செஞ்ச உதவிக்கு ஈடாகாது. அதனாலதான் சாமிக்கு சமமா உங்களை வச்ச என்றவள் இப்பொழுதும் இரு கையையும் சேர்த்து, நீங்க எனக்கு எப்பவும் சாமிதான்னா, உங்களாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை. என் வாழ்க்கையில எந்த நிலைமை வந்தாலும் உங்களை மட்டும் மறக்க மாட்டேன் என்றாள்.